ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் வந்து ரொம்பவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த பச்சை மிளகாவை பற்றி தாங்க. ஆமாங்க, இந்த பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் பார்த்தா எப்போ விலை ஏறுது, எப்போ விலை வந்து இறங்குது அப்படின்னே தெரியவே தெரியாது. ஸோ அந்த டைமில் இந்த பச்சை மிளகாயை வந்து நம்ம எப்படி ஒரு 10 நாள் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அழுகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சு பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடையில் வாங்கிட்டு வந்து இந்த பச்சை மிளகா இருக்கு இல்லைங்க, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இருக்கக்கூடிய இந்த காம்பு பகுதியை வந்து நல்லாவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த காம்பு பகுதியை ஒன்று ஒன்றா இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் அழுகாமல் இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம கவரில் வாங்கினது அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கவரோட சூட்டுக்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பச்சை மிளகா எல்லாமே வந்து கொஞ்ச நாளில் அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 10 நாள் வரைக்குமே வந்து நம்ம பச்சை மிளகா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய அந்த காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பவுல், அந்த பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்புகளை எடுத்த பச்சை மிளகாயை வந்துட்டு அதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் ரொம்ப நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம குக் பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எடுத்து ஈஸியாக வந்து சமைக்கிறதுக்குமே வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த பச்சை மிளகாய் எல்லாமே வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்து போட்டு வச்சுட்டேன். ஸோ பார்க்கறக்கே ரொம்பவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம டேரெக்டாக எடுத்து அவசரத்துக்கு மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் எல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது இதை அப்படியே எடுத்து ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணி போட்டால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு வந்துட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. நம்ம அப்படியே எடுத்து தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 10 டேஸ் வரைக்குமே வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம ரொம்பவுமே சேஃபாகவே வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இந்த வேலையை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னம்னா விலை கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி பச்சை மிளகாய் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம விலை ஏறும்போது வந்து அந்த டைமிங் நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். அதை தான் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னு இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய்.